சப்போர்ட் இன்க்ரீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது உளவியல் பகுதி 9 தான் பார்க்க போறோம். இதுல 60 வினாக்கள் வந்து நம்ம தொகுத்திருக்கிறோம். ஆல்ரெடி 8 பகுதி வந்து நம்ம போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 700, 800 வினாக்கள் பக்கமா நம்ம போட்டிருக்கிறோம். இதுல இன்னும் ஒரு 60 வினாக்கள் கூடுதலா பார்க்க போறோம். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 படிக்கிறவங்க 2 பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த உளவியல் பகுதி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆபிரகாம் மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை கொள்கையின்படி மிக உயர்ந்த தேவை எது? ஆபிரகாம் மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை கொள்கையின்படி மிக உயர்ந்த தேவை தன்னிறைவு தேவை. மாஸ்லோவின் கொள்கையில் தன்னிறைவு நிலை என்பது ஒரு தனி மனிதன் தான் முழு திறனை வெளிப்படுத்தும் உச்சகட்ட நிலையாகும். மாஸ்லோவின் கொள்கையில் தன்னிறைவு நிலை என்பது ஒரு மனிதன் தன் முழு திறனை வெளிப்படுத்தும் உச்சகட்ட நிலையாகும். அடுத்து, தர்ஸ்டன் எந்த கொள்கையை ஆதரித்தார்? தர்ஸ்டன் எந்த கொள்கையை ஆதரித்தார்? குழு காரணி கொள்கை. லூயிஸ் தர்ஸ்டன் நுண்ணறிவு என்பது அடிப்படை மனத்திறன்களின் தொகுப்பு என்பதை விளக்கும் குழு காரணி கொள்கையை உருவாக்கினார். லூயிஸ் தர்ஸ்டன் நுண்ணறிவு என்பது அடிப்படை மனத்திறன்களின் தொகுப்பு என்பதை விளக்கும் குழு காரணி கொள்கையை உருவாக்கினார். தான்டைக்கின் கற்றல் கோட்பாடு எது? தான்டைக்கின் கற்றல் கோட்பாடு முயன்று தவறி கற்றல். தான்டைக்கின் கற்றல் கோட்பாடு முயன்று தவறி கற்றல். எல் தான்டைக் விலங்குகளை வைத்து செய்த சோதனைகள் மூலம் முயன்று தவறி கற்றல் விதியை நிரூபித்தார். எல் தான்டைக் விலங்குகளை வைத்து செய்த சோதனைகள் மூலம் முயன்று தவறி கற்றல் விதியை நிரூபித்தார். உயிர் வாழ்வதற்கு அவசியமான முதல்நிலை ஊக்கிகள் எவை? உயிர் வாழ்வதற்கு அவசியமான முதல்நிலை ஊக்கிகள் உடலியல் தேவைகள். உணவு, நீர், உறக்கம் போன்றவை மனிதன் உயிர் வாழ தேவையான அடிப்படை அல்லது முதல்நிலை ஊக்கிகளாக கருதப்படுகின்றன. உணவு, நீர், உறக்கம் போன்றவை மனிதன் உயிர் வாழ தேவையான அடிப்படை அல்லது முதல்நிலை ஊக்கிகளாக கருதப்படுகின்றன. கவனத்தின் அகக்காரணி எது? கவனத்தின் அகக்காரணி மனோநிலை. ஒருவரது ஆர்வம், முன்னறிவு மற்றும் மனநிலை ஆகியவை கவனத்தை ஈர்க்கும் அகக்காரணிகளாகும். ஒருவரது ஆர்வம், முன்னறிவு மற்றும் மனநிலை ஆகியவை கவனத்தை ஈர்க்கும் அகக்காரணிகளாகும். காக்னே கற்றலின் எத்தனை நிலைகளை விளக்கியுள்ளார்? காக்னே கற்றலில் எத்தனை நிலைகளை விளக்கியுள்ளார்? 8 நிலைகள். ராபர்ட் காக்னே கற்றல் நிகழ்வுகளை 8 படிநிலைகளாக வகைப்படுத்தியுள்ளார். புகழ்பெற்ற மனிதநேய உளவியல் அறிஞர் யார்? புகழ்பெற்ற மனிதநேய உளவியல் அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ். மனிதநேய உளவியல் அணுகுமுறையின் மிக முக்கியமான அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ் ஆவார். மனிதநேய உளவியல் அணுகுமுறையின் மிக முக்கியமான அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ் ஆவார். தர்க்க ரீதியான சிந்தனை எதை குறிக்கும்? தர்க்க ரீதியான சிந்தனை ஆராய்தலை குறிக்கும். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஒரு சிக்கலை ஆழமாக பகுப்பாய்வு செய்து அதன் உண்மையை ஆராயும் செயல்முறையாகும். விரி சிந்தனை கொண்டவர் யார்? விரி சிந்தனை கொண்டவர் புறமுகன். புறமுக ஆளுமை கொண்டவர்கள் சமூகத்தோடு அதிகம் இணைந்து விரிவான சிந்தனை உடையவர்களாக கருதப்படுகிறார்கள். புறமுக ஆளுமை கொண்டவர்கள் சமூகத்தோடு அதிகம் இணைந்து விரிவான சிந்தனை உடையவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆளுமை என பொருள்படும் சொல் எதை குறிக்கிறது? ஆளுமை என பொருள்படும் சொல் நடிகரின் முகமூடி. லத்தீன் சொல்லான பெர்சோனா என்பதன் பொருள் முகமூடி என்பதாகும். இதுவே ஆளுமை என மருவியது. லத்தீன் சொல்லான பெர்சோனா என்பதன் பொருள் முகமூடி என்பதாகும். இதுவே ஆளுமை என மருவியது. பயிற்சி மாற்றத்தில் ஒத்த கூறுகள் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? பயிற்சி மாற்றத்தில் ஒத்த கூறுகள் கோட்பாட்டை வழங்கியவர் தான்டைக். ஒரு செயலில் கற்ற திறன் மற்றொரு செயலுக்கு மாறுவதற்கு
அச்செயல்களுக்கு இடையே ஒத்த கூறுகள் இருக்க வேண்டும் என தாண்டை கூறினார். எளிதில் கோபப்படும் சுபாவம் கொண்டவர்களின் நிலை எது? எளிதில் கோபப்படும் சுபாவம் கொண்டவர்களின் நிலை உணர்ச்சி வசப்படுபவர்கள். எளிதில் உணர்ச்சிக்கு உள்ளாகுபவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக அடையாளம் காணப்படுகிறார்கள். புலன் உறுப்புகளை பயன்படுத்தி பயிற்றுவிக்கும் முறையை புகுத்தியவர். புலன் உறுப்புகளை பயன்படுத்தி பயிற்றுவிக்கும் முறையை புகுத்தியவர் மாண்டிச்சோரி. மரியா மாண்டிச்சோரி புலன் உறுப்புகளுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் கல்வி புகட்டும் முறையை கொண்டு வந்தார். மரியா மாண்டிச்சோரி புலன் உறுப்புகளுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் கல்வி புகட்டும் முறையை கொண்டு வந்தார். குறுகிய நேரத்தில் ஒருவன் கவனிக்கக்கூடிய பொருட்களின் அளவு. குறுகிய நேரத்தில் ஒருவன் கவனிக்கக்கூடிய பொருட்களின் அளவு கவனவீச்சு. கவனவீச்சு என்பது மிக குறுகிய காலத்தில் ஒருவர் கவனிக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையை குறிக்கும். கவனத்தை நிலைநிறுத்த மிக அவசியமானது கவனத்தை நிலைநிறுத்த மிக அவசியமானது ஊக்கம். கவனிக்கும் திறனை அதிகப்படுத்த அல்லது நிலைநிறுத்த உள்ளுணர்வு மற்றும் ஊக்கம் மிக முக்கியமான காரணியாகும். கவனிக்கும் திறனை அதிகப்படுத்த அல்லது நிலைநிறுத்த உள்ளுணர்வு மற்றும் ஊக்கம் மிக முக்கியமான காரணியாகும். கீழ்நோக்கி வடிகட்டுதல் கொள்கையை உருவாக்கியவர் யார்? கீழ்நோக்கி வடிகட்டுதல் கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலே. உயர்குடி மக்களுக்கு கல்வி அளித்தால் அது மெதுவாகவே கீழ்த்தட்டு மக்களுக்கும் பரவும் என்பதே மெக்காலே பிரபுவின் கொள்கை. உயர்குடி மக்களுக்கு கல்வி அளித்தால் அது மெதுவாக கீழ்த்தட்டு மக்களுக்கும் பரவும் என்பதே மெக்காலே பிரபுவின் கொள்கை. அப்போ கீழ் நோக்கி வடிகட்டுதல் கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலே பிரபு. கவனவீச்சை அளவிட உதவும் கருவி எது? கவனவீச்சை அளவிட உதவும் கருவி டாச்சிஸ்டாஸ்கோப். டாச்சிஸ்டாஸ்கோப். இது மிக குறுகிய காலத்தில் தகவல்களை காட்டி கவனவீச்சை அளவிட உதவும் கருவியாகும். இது மிக குறுகிய காலத்தில் தகவல்களை காட்டி கவனவீச்சை அளவிட உதவும் கருவி. குமர பருவத்தை புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என அழைத்தவர் யார்? குமர பருவத்தை புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என அழைத்தவர் ஸ்டான்லி ஹால். உடல் மற்றும் மன மாற்றங்களால் ஏற்படும் நெருக்கடிகளை சுட்டிக்காட்டி ஜி. ஸ்டான்லி ஹால் இவ்வாறு அழைத்தார். உடல் மற்றும் மனமாற்றங்களால் ஏற்படும் நெருக்கடிகளை சுட்டிக்காட்டி ஸ்டான்லி ஹால் இவ்வாறு அழைத்தார். குமர பருவத்தை புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம். அப்படியே ஸ்டாண்டர்டா சொன்னாரு. அப்படியே ஒரு ஹால்ல ஸ்டாண்டர்டா நின்றுட்டு சொன்னாரு. குமர பருவத்தை புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிக்சனின் சமூக உளவியல் கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? 8 நிலைகள். எரிக்சன் மனித வளர்ச்சியின் சமூக நிலைகளை 8 படிநிலைகளாக பிரித்து விளக்கியுள்ளார். குழந்தையின் சுதந்திர செயல்பாட்டு திறன் எந்த வயதில் தொடங்குகிறது? குழந்தையின் சுதந்திர செயல்பாட்டு திறன் 2 முதல் 3 ஆண்டுகள் அந்த வயதுல தொடங்குகிறது. இந்த வயதில்தான் குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ளவற்றில் ஆர்வமுடனும் சுயமாக செயல்படவும் தொடங்குகிறார்கள். ஆக்க நிலையுறுத்தலில் வலுவூட்டல் என்பது எதை குறிக்கும்? ஆக்க நிலையுறுத்தலில் வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல். ஒரு செயலை மீண்டும் செய்ய தூண்டும் ஊக்கியாக வலுவூட்டல் செயல்படுகிறது. மனித உளவியல் அறிஞர் யார்? மனித உளவியல் அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ். கார்ல் ரோஜர்ஸ் மனித நேய உளவியல் அணுகுமுறையில் மிக முக்கியமான அறிஞர். மாணவர்களிடம் ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது வரலாறு, இலக்கியம், சமூக சேவைகள். இவைகள் அனைத்தும் இந்த அனைத்து பணிகளும் மாணவர்களின் நன்னெறி பண்புகளை மேம்படுத்த உதவும். குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியிலும் முதல் கல்வியிலும் பெற்றோர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். குமர பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை எது? குமர பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை கீழ்ப்படியாமை. பருவம் சார்ந்த மனமாற்றங்களால் ஏற்படும் குழப்பங்கள் அவர்கள் பெரியவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத நிலையை உருவாக்குகின்றன. இவான் பாவ்லவ் ஆய்வு செய்தது எது? இவான் பாவ்லவ் ஆய்வு செய்தது அனிச்சை செயல். இவான் பாவ்லவ் தனது ஆய்வின் மூலம் ஆக்க நிலை இருத்தல்
மற்றும் அனிச்சை செயல்களை விளக்கினார். இவான் பாவ்லோவ் தனது ஆய்வின் மூலம் ஆக்க நிலையிருத்தல் மற்றும் அனிச்சை செயல்களை விளக்கினார். விளைவு விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? விளைவு விதி வெகுமதி என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தாண்டைக்கின் விதியின்படி திருப்திகரமான விளைவு தரும் செயல்கள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும். தாண்டைக்கின் விதியின்படி திருப்திகரமான விளைவை தரும் செயல்கள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும். சூழ்நிலை குறித்து ஆராய்ந்தவர் யார்? சூழ்நிலை குறித்து ஆராய்ந்தவர் கெலாக். WN கெலாக் வளர்ப்பு சூழல் மனித நடத்தையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை ஆராய்ந்தவர். WN கெலாக் வளர்ப்பு சூழல் மனித நடத்தையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை ஆராய்ந்தவர். ஜீன் பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை? ஜீன் பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகள் 4. அறிவு வளர்ச்சி நிலைகளை பியாஜே 4 முக்கிய நிலைகளாக பிரித்துள்ளார். ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்டு தொடர்புடையது. ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்டு தொடர்புடையது நடமாடும் பள்ளிகள். கல்வியை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்லும் நோக்கில் அவர் இந்த சிந்தனையை முன்வைத்தார். தூண்டுதலின்றி புலன்களால் உணர்வது எது? தூண்டுதலின்றி புலன்களால் உணர்வது உணரும் ஆற்றல். புற தூண்டுதலின்றி புலன் உணர்வுகளை பெறுவது ஒரு வகையான உணரும் ஆற்றல் ஆகும். முன்பருவ கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் யார்? முன்பருவ கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் பெஸ்டலோசி. மாண்டிச்சோரி, பெரோபல் மற்றும் ஜான் டூயி ஆகியோர் நவீன முன்பருவ கல்வி முறையில் செல்வாக்கு மிக்கவர்கள். மாண்டிச்சோரி, ஃப்ரோபெல் மற்றும் ஜான் டூயி ஆகியோர் நவீன முன்பருவ கல்வி முறையில் செல்வாக்கு மிக்கவர்கள். மதிப்பீட்டு கல்வி போதிக்க வேண்டியது யார்? மதிப்பீட்டு கல்வி போதிக்க வேண்டியது எந்த ஆசிரியரும். மதிப்பு கல்வி என்பது எந்த பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியரும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பொதுவான விஷயமாகும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாய்மொழியாக வெளிப்படுத்துவது எதை குறிக்கும்? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாய்மொழியாக வெளிப்படுத்துவது கேதார்சிஸ். கேதார்சிஸ் என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கும் முறையாகும். கேதார்சிஸ் என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கும் முறையாகும். ஃப்ரோபெல்லுடன் தொடர்பில்லாதது எது? ஃப்ரோபெல்லுடன் தொடர்பு இல்லாதது கற்பிக்கும் உபகரணங்கள். ஃப்ரோபெல் கிண்டர் கார்டன் முறையை உருவாக்கினார். அதில் பாடல்கள் மற்றும் பரிசுகள் முக்கிய இடம் பெற்றன. சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் யார்? சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட். டேவிட் மெக்லிலாண்ட் சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக ஆராய்ந்தவர். பியாஜேயின் புலன் இயக்க நிலை காலம். பியாஜேயின் புலன் இயக்க நிலை காலம் 0 முதல் 2 ஆண்டுகள். இது பியாஜேயின் அறிவு வளர்ச்சியின் முதல் நிலையாகும். இதில் புலன்கள் மூலம் உலகம் அறியப்படுகிறது. செயல்பாட்டு ஆக்க நிலை இருத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர். செயல்பாட்டு ஆக்க நிலை இருத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர். P.F. ஸ்கின்னர் செயல்பாட்டு ஆக்க நிலை இருத்தல் கொள்கையை உருவாக்கினார். P.F. ஸ்கின்னர் செயல்பாட்டு ஆக்க நிலை இருத்தல் கொள்கையை உருவாக்கினார். செயல்பாடு ஆக்க நிலை இருத்தலை தோற்றுவித்தவர் செயல்பாடு ஆக்க நிலையத்த கொள்கையை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர். அதேதான் வந்திருக்கு. 2 டைம் வந்துச்சு அந்த கொஸ்டின். மனித நடத்தையை நிர்ணயிப்பது எது? மனித நடத்தையை நிர்ணயிப்பது சுற்றுப்புற சூழல். ஒருவர் வளரும் சூழல் அவரது ஆளுமை மற்றும் நடத்தையை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. மனித நடத்தையை நிர்ணயிப்பது சுற்றுப்புற சூழல். பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் எதை விவரிக்கிறது? அறிவு வளர்ச்சியை விவரிக்கிறது. ஜீன் பியாஜேவின் கோட்பாடு குழந்தைகள் உலகை புரிந்து கொள்ளும் விதத்தையும் அறிவு வளர்வதையும் மையமாக கொண்டது. மனவெழுச்சியின் எது விரவியுள்ளது? மனவெழுச்சியில் எது விரவியுள்ளது? மனப்பான்மை. மனவெழுச்சிகள் தனி மனிதனின் மனப்பான்மையுடன் நெருங்கிய தொடர்பு உடையவை. உள பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர் பிராய்டு. சிக்மண்ட் பிராய்டு உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தை ஆவார்.
பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன். பெர்சோனா என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து இது உருவானது. தலையிடாமை ஆசிரியர் நடைமுறை எதை குறிக்கும்? தலையீடாமை ஆசிரியர் நடைமுறை கட்டுப்பாடு இல்லாமை. தலையீடாமை அணுகுமுறை மாணவர்களுக்கு அதிக சுதந்திரம் அளித்து கட்டுப்பாடு இல்லாத சூழலை உருவாக்குகிறது. ஜான் டூயின் கல்வி கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? ஜான் டூயின் கல்வி கோட்பாடு செயல் திட்டத்துடன் தொடர்புடையது. செயல்வழி கல்வி மற்றும் திட்ட முறையை வலியுறுத்தினார். ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் யார்? ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் தான்டைக். தான்டேக்கின் 3 முதன்மை விதிகளில் ஆயத்த விதி ஒன்றாகும். தான்டைக்கின் 3 முதன்மை விதிகளில் ஆயத்த விதி ஒன்று. மாண்டிச்சோரி முறையில் தவறுகளுக்கு அளிக்கப்படும் தண்டனை. மாண்டிச்சோரி முறையில் தவறுகளுக்கு அளிக்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். மாண்டிச்சோரி முறையில் உடல் ரீதியான தண்டனைக்கு இடமில்லை. மாணவர்களை சிறிது நேரம் தனிமைப்படுத்தி திருத்துவார்கள். தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பை தூண்டுவது. தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பை தூண்டுவது இயல்புணர்வுகள். இயல்புணர்வுகள் தன்னிச்சையான கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான காரணிகளாகும். தரமான கல்விக்கு அவசியமான நிபந்தனை எது? தரமான கல்விக்கு அவசியமான நிபந்தனை தரமான ஆசிரியர்கள். ஒரு நாட்டின் கல்வி தரத்தை நிர்ணயிப்பதில் ஆசிரியர்களின் தரம் மிக முக்கியமானது. டோரனஸ் என்பவர் தத்துவவாதி. டோரனஸ் என்பவர் தத்துவவாதி. படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை சார்ந்த ஆய்வுகளில் டோரனஸ் பங்களிப்பு செய்த அறிஞர். கல்வி அனைவருக்கும் சமம் என்பதை வலியுறுத்தியவர் மாண்டிச்சோரி. கல்வி அனைவருக்கும் சமம் என்பதை வலியுறுத்தியவர் மாண்டிச்சோரி. கல்வியில் சமத்துவத்தை மரியா மாண்டிச்சோரி தனது கல்வி சிந்தனைகள் மூலம் முன்வைத்தார். வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை என்ற வாசகம் எதை விளக்குகிறது? வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற வாசகம் தயார் நிலையில் இருத்தலை வலியுறுத்தி விளக்குகிறது. கற்றலில் ஆயத்த நிலை என்பது வெற்றிக்கான தொடக்கமாகும். சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1901. ரவீந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேதனை 1901ஆம் ஆண்டு நிறுவினார். ரவீந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேதனை 1901ஆம் ஆண்டு நிறுவினார். நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது. நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது ஹண்டர் குழு. ஹண்டர் கல்வி ஆணையம் கல்வியின் பல்வேறு நிலைகள் குறித்து பரிந்துரைகளை வழங்கியது. நுண்ணறிவு ஈவு காணும் சூத்திரத்தை உருவாக்கியவர் யார்? நுண்ணறிவு ஈவு காணும் சூத்திரத்தை உருவாக்கியவர் வில்லியம் ஸ்டர்ன். நுண்ணறிவு ஈவு காணும் சூத்திரத்தை வில்லியம் ஸ்டர்ன் உருவாக்கினார். பின்னர் லூயிஸ் டெர்மன் அதை மேலும் மேம்படுத்தினார். லூயிஸ் டெர்மன் அதை மேலும் மேம்படுத்தினார். கற்றலில் ஏற்படும் தேக்க நிலை எதனை குறிக்கிறது? கற்றலில் ஏற்படும் தேக்க நிலை கற்றல் நோக்கத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கற்றலில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படாமல் செயல்பாடு ஒரே நிலையில் இருக்கும் நிலையை தேக்க நிலை என்பர். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கற்றலில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படாமல் செயல்பாடு ஒரே நிலையில் இருக்கும் நிலையை தேக்க நிலை என்பர். குழந்தையின் மனம் ஒரு வெற்று பலகை என்று கூறியவர் யார்? குழந்தையின் மனம் ஒரு வெற்று பலகை என்று கூறியவர் ஜான் லாக். அந்த வெற்று பலகை அதை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் லாக். பிறக்கும் போது குழந்தையின் மனம் எந்த அனுபவமும் இல்லாமல் வெற்று பலகையாக இருக்கும் என்று ஜான் லாக் முதலில் விளக்கினார். பிறக்கும் போது குழந்தையின் மனம் எந்த அனுபவமும் இல்லாமல் வெற்று பலகையாக இருக்கும் என்று ஜான் லாக் முதலில் விளக்கினார். மூளைச்சலவை முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மூளைச்சலவை முறையை அறிமுகப்படுத்தியவர் அலெக்ஸ் பான் ஆஸ்பன். அலெக்ஸ் பான் ஆஸ்பன். குழுவாக இணைந்து பல புதிய கருத்துக்களை தடையின்றி பெறுவதே மூளைச்சலவை முறை எனப்படும். குழுவாக இணைந்து பல புதிய கருத்துக்களை தடையின்றி பெறுவதே மூளைச்சலவை எனப்படும். கெஸ்டால்ட் என்பதன் பொருள் என்ன? கெஸ்டால்ட் அப்படின்னா முழுமை. ஜெர்மன் மொழியில் கெஸ்டால்ட் என்றால் முழுமையான உருவம் அல்லது வடிவம் என்று பொருள். இக்கோட்பாடு முழுமையை அடிப்படையாக கொண்டது.
இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி 9ல 60 வினாக்கள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே போல அடுத்தடுத்த பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே பாத்தீங்கன்னா தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி நம்ம ஃபுல்லாவே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி இதை வாங்கிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.